लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோனித்யமச்சுதபதாமுஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானகிருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2585வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 30வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். திருநெடுந்தாண்டகத்தினுடைய கடைசி பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரப்பொள் மங்கையர்கோன் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் மரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்று கோலின் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்து அருள வேணும் பிடித்து. திருநெடுந்தாண்டகம் என்கிற 30 பாசுரங்களிலே முதல் 10 பாசுரங்கள் திருமங்கையாழ்வாராக இருந்து பாடியது. அடுத்த 10 பாசுரங்கள் தலைவியின் தாயாராக இருந்து தலைவி படுகிற பாட்டை பாடியது. 3வது 10 என்பது இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய ஆழ்வாரே பரகால நாயகியாகி மாறி பெருமாளை அடையவில்லையே என்று பாடி தூது விட்டது. பின்னர் பெருமாளை அடைந்து பிரிந்தது, அதனால் வாட்டமுற்றது என 10 பாசுரங்களிலே பரகால நாயகியாக பாடிய பாசுரங்கள் இந்த திருநெடுந்தாண்டகத்தினுடைய 3வது திருமொழி. இதிலே கடைசி பாசுரத்தை முடிவு செய்து இன்னொரு திருநெடுந்தாண்டகம் நிறைவேறுகிறது. அடுத்து என்ன எடுக்கப் போகிறோம் என்பதனை ஆச்சாரியர்களை கேட்டுதான் எடுக்கணும். ஏன்னா சிறிய திருமடல் இருக்குது, பெரிய திருமடல் இருக்குது. அதெல்லாம் அதை அறிந்து ஆராய்வதற்கே எனக்கு சற்று அறிவு வேண்டும் என்பதனாலே பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவருடைய புத்தகத்தை வைத்து கொண்டு தான் நான் இதையெல்லாம் பார்க்குறேன். அது மாதிரி பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியா சுவாமிகளுடைய உரையான திராவிட வேத நாட்டில் ஆறுல இருக்குது. இல்லை திருவாசிரியம் எடுக்கலாமா அப்படின்லாம் ஒரு உத்தரவு கிடைக்காமல் இருக்கிறதுனால அது நாளையிலிருந்து என்ன எடுக்க போகிறோம்ன்றத இன்று மாலைக்குள் தான் எனக்கு அறிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு திருநெடுந்தாண்டகத்துடைய 30வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மின்னும் மாமழை தவம் தவழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானை அருளா என்று அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏற்க அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மா மணிமாட வேந்தன் மானவேல் பரிகாலன் கலியன் சொன்ன பன்னியன் நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லவர் தாமே. முனிவரோடு அமரர் ஏற்க முனிவர்களும் தேவர்களும் எப்போதும் வணங்கத்தக்கவனாக இருக்கக்கூடியவனாக அன்னமாய் உருவெடுத்து அருமையான வேதங்களை மீண்டும் பிரகாசிக்க செய்த சர்வேஸ்வரன் என்கிறது பெருமாளுடைய விஷயமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய மணிமாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருமங்கை நாட்டினுடைய தலைவனும் பெருமை தாங்கிய வேல்படையை உடையவரும் திருமங்கையாழ்வார் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆழிவான் அழித்த மின்னலோடு கூடிய மிகவும் குளிர்ந்து தவழ்ந்து வருகின்ற மேகம் போன்ற வடிவுடையவனே தேவாதி தேவனே அருள் புரிய வேணும் என்று பிரார்த்தித்து அருளி செய்த இந்த 10 பாசுரங்களை தமிழ் சாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த சொல் மாலையை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் அனாதியான காலமும் முன்னே செய்த பழவினைகள் எல்லாம் அருந்து போக பழவினைகள் அற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிற பாசுரம். எப்போதுமே எந்த வேலை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. அதுபோல இந்த 10 பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்கிறார். என்ன பலன்? பழவினை அருகும். பழவினை ஊழ்வினை காரணமாகத்தான் நாம் பிறப்பெடுக்கிறோம் என்கிற போது பழவினைகள் அறுவதனால் நம் பிறப்பில்லாது நல்ல வாழ்வு பெறுவோம் என்று
மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா என்றால் மின்னி முழங்கிய உடனேயே மழையை பொய் வைக்கக்கூடிய கால மேகத்தை போல வடிவுடையவன் பெருமாள் கருப்பாக இருக்கிறான் என்று சொல்வோம். அடியே நாயே நினைந்திட்டேனே என்று கடந்த பாசுரத்திலே பேசினார். இவருடைய அப்படி அடியே நாயன் உன்னையே நினைத்தேன் என்ற உடனே பெருமாள் கருமேகம் போல சூழ்ந்து காலமேகமாக வந்திருந்து மழையை பெய்வது போல அருள் பெய்தார் என்று சொல்லுவது. இந்த காலமேகம் போன்ற உருவத்தை எப்போதும் ரசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் கூட கண்டு 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 அயர்வது அமரர்களுக்கு அதிபதியே என்று கடலிலே மழை பெய்வது மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல உனக்கு அவர்களுக்கு உன்னை கொடுப்பது என்பது ஒரு அருள் அல்லவா என்று நித்திய அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பெருமாளை சாவித்ததனால் கிடைக்கக்கூடிய பலனை சொல்லி முடித்த திருநடந்தாளர்களுடைய 30வது பாசுரம். கலியன் என்ற வார்த்தைக்கு கலியினுடைய நாசத்தை போக்க வல்லவன் என்று பொருள் தருகிறார் பள்ளத்தூர் ஐயா அவர்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரம். மின்னும் மாமழை தவிழும் மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானை அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு அமரர் ஈர்த்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணு மணிமட வேந்தன் மானவேல் பரிகாலம் கலியன் சொன்ன பண்ணிய நூல் தமிழ் மாலை வல்லார் தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார்தாமே. காயனவாச்சா மனசேந்திரன் வாப்யாப்தனாவா பிரகதே சுவாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயணி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினை ஒத்தனையும் உடைய கமலபலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.